ஒரு டாரட் கார்ட் ரீடிங் மூலமாக எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது எக்ஸ்பெஷலாக காதல் சார்ந்த ஒட்டுமொத்த விஷயங்களையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இந்த இடத்துல வெள்ளை நிறம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா அவங்களுடைய வெளிப்பாடு. ஸோ வெளிப்படையாக ஒரு பெண்ணிடம் நீங்கள் பேசுங்க அல்லது ஒரு ஆணிட்ட பேசுனீங்க அப்படின்னா அந்த காதல் மிக சிறந்த முறையில் வெற்றி பெறும். ஸோ தன்னை விட வயதில் மூத்த ஒரு நபர் அவர் சொல்லும்போது என்ன பண்ணுவார், என்ன தப்பு பண்ணாலும் அந்த பிரச்சனைக்கு அவர் என்ன பண்ணிக்குவார், நல்ல ஒரு தீர்வு கொடுத்துருவாரு, நம்மளை புரிஞ்சுக்குவார். இந்த பாருங்க, ஒரு விவசாயி காத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இவங்க கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனால் உறுதியாக கூடிய விரைவில் அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, திருமணமானது நடக்க போகுது அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு விஷயம். பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். டாரட் ஜோதிடத்தில் என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டாரட் ஜோதிடர் மிஸ்டர் மணிகண்டன் அவங்கள நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஒரு சிலர் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஆனால் திடீர்னு அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணுறது நிற்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்குள்ள காதல் வருமா, அதை வந்துட்டு இந்த டாரட் ஜோதிடர் மூலிமா தெரிஞ்சுக்க முடியுமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டாரட் கார்ட் ரீடிங் மூலமாக எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது எக்ஸ்பெஷலாக காதல் சார்ந்த ஒட்டுமொத்த விஷயங்களையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு 15 வருஷமாக 20 வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கோம், தெரிஞ்சுக்கோங்க, நல்லா ஃப்ரெண்டாக இருக்கோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வருஷத்துல கூட ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு காதல் கிடைக்கும், அவங்க நம்ம லவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா ஒருவேளை நம்ம ரொம்ப பழகிட்டோமே சொல்லிட்டா ஒருவேளை தப்பாக எடுத்துக்குவாங்களோ அந்த மாதிரி கேள்விலாம் இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு அவங்க நம்ம மேலே ஒரு காதல் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணலாம், அப்ரோச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நபர்கள் ஏராளம். ஸோ அந்த மாதிரி கேள்விக்கான விஷயங்களை எப்படி நம்ம பலனாக பார்க்குறது அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய டாரட் கார்டு மூலமாக நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன 3 கேள்வியாக நம்ம வகைப்படுத்திக்கலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் என் மேலே ஒரு நண்பராக இருக்காரா அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவர் நண்பரை தாண்டி என்ன காதலராக ஏற்றுக்கிறாரா அப்படின்னு பார்க்கலாம். சில பேர் ரொம்ப வருஷமாக பழகி இருந்தாலும் கடைசியாக என்ன சொல்லிடுவாங்க, நான் சும்மா தாங்க பழகினேன் அப்படிங்கிற நிலையில் இருக்காங்களா அப்படிங்கிற இந்த 3 கேட்டகரியில் அவங்க எந்த கேட்டகரியில் இருக்காங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப தெளிவாக இந்த டாரட் கார்டு மூலமாக நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கார்டு எடுத்து அது எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு இந்த கார்டு பாருங்கள், இது ஆக்சுவலாக ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு அம்மா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சிங்கத்தோட வாயை பிளக்குறாங்க. சுற்றியும் பாருங்கள் மஞ்சள். ஸோ நம்ம ஊரில் மஞ்சளுங்கிறதுக்கு என்ன அர்த்தங்க, மங்களகரமாக இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல வெள்ளை நிறம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா அவங்களுடைய வெளிப்பாடு. இந்த 3 கொஸ்டினில் இந்த எந்த கொஸ்டினில் அவங்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலர்கள் அன்பால் கொண்டு என்ன பண்ணலாம், தன்னுடைய தூய அன்பால் அவர் என்ன பண்ணலாம், அவரை காதலிக்க வைக்க முடியும். ஸோ அதனால் அந்த காதல் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வெளிப்படுத்துது. அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சூழலும் எதிர்காலத்தில் திருமணமும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒற்றை டாரட் கார்டு விளக்கமாக உங்களுக்கு வழங்குது. இப்போ இருக்கிற நிறைய பேர் அவங்களுக்கு லவ் செட் ஆகாமல் இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு லவ்ன்றது அவங்க வாழ்க்கையில் அமையலையான்னு தெரியல. நிறைய பேர் இப்போ இருக்குமே சிங்கிளாகவே தான் இருக்காங்க. அவங்க கமிட்டட் ஆவாங்களான்னு சொல்லிட்டு இந்த டாரட் கார்டு மூலமா பார்த்து சொல்ல முடியுமா? ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா காதல் மேலே விருப்பமே இல்லாத ஒரு சூழல் இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேங்க, நான் யாரை பார்க்குறேன்னு சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது, எனக்கு காதல் மேலே ஒரு பயமாக இருக்குது, எனக்கு லவ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எப்போ நடக்கும்னு தெரியாது, அப்படி நடக்குமா நடக்காதா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இருக்கத்தான் செய்யுது. அது 15 வயசுலேருந்து சரி 30 வயசு வரைக்கும் இந்த கேள்வியானது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய கேள்விகள். ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நாம் எப்படி பலன் பார்க்கறது அப்படிங்கிறத ஒரு சின்ன எடுத்துக்காட்டின் மூலமாக நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த கார்டு பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்வாட். இது என்ன அப்படின்னா முதல் வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாள் என்பது என்ன அப்படின்னா அவர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது. எண்ணம்னா என்ன அப்படின்னா நம்ம மனசில் தோணக்கூடிய ஒரு சிந்தனைகள். அந்த சிந்தனை சிறப்பான முறையில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் காதலிக்கும் நினைக்கிறீங்க அப்படின்னா கூடிய விரைவில் அப்புறம் எடுத்துக்காட்டுக்கு ஒரு 3லிருந்து 6 மாதத்திற்குள் உங்களுக்கு ஏற்ற பெண்ணோ ஆணோ வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சீட்டானது வெளிப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரும் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமும் இருக்குது. வெள்ளை நிறம் என்பது வெளிப்படையாக இருக்கக்கூடியது. ஸோ வெளிப்படையாக ஒரு பெண்ணிடம் நீங்கள் பேசுங்க அல்லது ஒரு ஆணிட்ட பேசுனீங்க அப்படின்னா அந்த காதல் மிக ஒரு சிறந்த முறையில் வெற்றி பெறும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறோம். அதே நேரத்தில் கூடிய விரைவில் உங்களுக்கான காதல் வாழ்க்கை அமைய போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல போகிறோம். அது எவ்வளோ நாளுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3லிருந்து 6 மாதம் அப்படிங்கிறது தான் இந்த டாரட் சீட் உங்களுக்கு விளக்குது. இப்போ ஒருத்தவங்க லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா, அவங்களுக்கு காதல் கல்யாணத்தில் தான் போய் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டாரட் கார்டில் சொல்ல முடியுமா? ஒருத்தங்க காதலிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமாக காதலிக்கலாம் அல்லது 2 மாதம் காதலிக்கலாம்
அவங்களுடைய காதலானது திருமணத்தில் போய் முடியுமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம், டேரட் கார்டு மூலமாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளோட, சின்ன சின்ன கார்டுகளோட நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம 2 கார்டுகளை பயன்படுத்த போகிறோம். அந்த 2 கார்டில் எப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துடலாம். இந்த 2 செட்டையும் பார்த்தீங்கனாலே ரொம்ப தெளிவாக புரியும். இவருடைய காதல் இது வரைக்கும் லேட்டாக இருக்கலாம் சில நேரங்களில், அல்லது கொஞ்சம் நேரமாக இருக்கலாம். அதுக்கான காரணம்னா ஒட்டுமொத்த ப்ரெஷர்ஸும் ஒட்டுமொத்த பொறுப்புகளும் இவருக்கு தலையின் மீது இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அவர் தலை மேலே தூக்கிட்டு போகிறாரு பார்த்தீங்களா? அந்த பொறுப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆனவுடனே இவர் என்ன பண்ணுவார், ஃப்யூச்சரில் பாருங்கள் கிங் வந்திருக்காரு. ஸோ என்னது, திருமணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி கார்டு இருக்குது. ஸோ நம்ம அந்த டைமில் என்ன கார்டு வருதோ அதற்கு ஏற்றாற் போல் நம்ம என்ன பண்ணலாம், பலன்களை அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ அதன் அடிப்படையில் தான் டேரட் கார்டானது இயங்குது. இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்துட்டு கல்யாணம் அடுத்து போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கும். அவங்க நம்ம பார்ட்னராக நம்ம கூட லைஃப் லாங் இருப்பாங்களா, நம்ம கேரக்டருக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி வந்துட்டு இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் வந்துட்டு பதில் இந்த டேரட் கார்டில் சொல்ல முடியுமா? இப்போ ஒருத்தரை நம்ம திருமணம் பண்ணலாமா அப்படின்னு முடிவாயிருச்சு, அல்லது நம்ம திருமணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம், சரிங்களா? ஆனால் ஃப்யூச்சரை நினச்சி ஒரு பயம் இருக்கும். இப்போ நல்லா பார்க்குறானே, ஃப்யூச்சரில் நமக்கு பிரச்சனை கொடுப்பானா? ஸோ அப்படிலாம் என்னுடைய எமோஷ்னல்ஸ் அவன் புரிஞ்சுக்குவாங்களா? அந்த பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் நம்மளோட எமோஷ்னல்ஸை புரிஞ்சுக்குவாங்களா? ஏன்னா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை அந்த இடத்துல. அதை தாண்டி கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்களா? ஏன்னா சில காதல்கள் கல்யாணங்கள்லாம் 3 மாதத்திலே முடிவடைகிறதுக்கான ஒரு சூழலும் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஒரு முழுமையான ஒரு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க எதுக்கு பார்க்குறாங்க, ஜாதகத்தை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஆயுள் கரெக்டாக இருக்கா, பொருத்தம் கரெக்டாக இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த டேரட் கார்டு மூலமாக நீங்கள் ஒட்டுமொத்த விஷயத்தையுமே நம்ம பார்க்கலாம். அதுவும் மிக துல்லியமாக பார்க்கலாம். அதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த திருமண வாழ்க்கை அது எப்படி இருக்கும், அது எதிர்காலம் எப்படி இருக்கும், அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கார்டு வந்து ஞான குரு அப்படின்னு சொல்கிறது. இது என்னென்னா அவங்களுடைய எமோஷ்னல்ஸ். இந்த எமோஷ்னல்ஸை கரெக்டாக நம்மளுடைய எமோஷ்னல்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்களா நம்ம பார்ட்னர். ஸோ இந்த இடத்துல ஞான குரு அப்படின்னு வந்திருக்கிறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரியவங்களுடைய பேச்சு கேட்டு, பெரியவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு அவர் என்ன பண்ணுவார், உங்களுடைய எமோஷனல்ஸை புரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பார்ட்னர் உங்களுடைய எமோஷனல்ஸை புரிஞ்சிக்காத சூழலில் கூட அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் புரிஞ்சுக்குவார். ஸோ தன்னை விட வயதில் மூத்த ஒரு நபர் அவர் சொல்லும்போது என்ன பண்ணுவார், என்ன தப்பு பண்ணாலும் அந்த பிரச்சனைக்கு அவர் என்ன பண்ணிக்குவார், ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுத்துருவார், நம்மளை புரிஞ்சுக்குவார் அப்படிங்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெட் கலர் போட்டுருக்கிறதுனால என்ன அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு நபராகவும் இருப்பாங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய உணர்வுகளை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்குவார் அப்படிங்கிறத இந்த கார்டானது வெளிப்படுத்துது. இவரை கல்யாணம் பண்ணால் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது இந்த கிங் பார்த்திங்கன்னா அரசனின் நாணயம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாணயத்தை வச்சுருக்காரு இல்லையா, இவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படின்னு நல்ல ஒரு செல்வ செழிப்பாக இருக்கும், நல்ல ஒரு பணவரவு இருக்கும். இவ்வளோ விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே அவர் தேவையான நம்ம கேட்ட பொருள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு, நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு பணத்திற்கு பற்றாக்குறை இல்லாத ஒரு திருமண வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கிறத இந்த சீட்டானது வெளிப்படுத்துது. கடைசியாக ஒரு மிக முக்கியமான கேள்வி, சந்தோஷம் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, கடைசி வரைக்கும் கூட இருப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பாருங்கள் இந்த கார்டு. இவர் என்ன பண்ணுவார், உலகம் முழுக்க சுற்றுவார், உலகம் முழுக்க எல்லா இடங்களையும் உங்களை கூட்டிகிட்டு போவார், எல்லா இடங்களையும் வேலை செய்வார், எல்லா இடங்கள்லையும் போவார், உங்களை நல்லா ஒரு அழகாக பார்த்துக்குவாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு கூட என்ன பண்ணலாம், இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னது இந்த சீட்டானது வெளிப்படுத்துது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்துட்டு நிறைய பேருக்கு பிரேக்கப் அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயமா தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு சிலர் வந்துட்டு மூவ் ஆன் ஆயிடுவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு திருப்பி அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க எப்போ திருப்பி வருவாங்க அப்படின்றத டேரட் கார்டு மூலியமாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, நாங்கள் 7 வருஷமாக காதலிச்சோங்க, எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுங்க. நான் 10 வருஷமாக காதலிச்சேன், அவளை மறக்க முடியல, அவனை மறக்க முடியல, அவன் மீண்டும் வருவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இன்றைக்கி இருக்கத்தான் செய்யுது. ஸோ காதல் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா பிரேக்கப். இந்த சூழல் இப்போ ரொம்ப பரவி கிடக்குது. ஸோ ஒரு காதலனோ காதலியோ திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்த இந்த டேரட் கார்டு மூலமாக மிக துல்லியமாக நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டில் நம்ம பார்த்துடலாம். ஒரு வீரனின் வாழ். அப்போ எப்படி இருப்பாங்க, அவங்க ரொம்ப வேகமாக இருப்பாங்க. வேகமாக இருக்கிறவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவன் அடுத்த நிலைக்கு போயிடுவான், மீண்டும் வரமாட்டான் அப்படிங்கிற விஷயத்தை தான் வெளிப்படுத்துது. இப்போ ஒரு காதலனோ காதலியோ பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அவங்க அடுத்த லெவலுக்கு அவங்க மூவ் ஆன் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்த காதலை நோக்கி அடுத்த ஒரு இலக்கை நோக்கி அவங்க பயணிச்சிருவாங்க. திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுவே இதற்கு மாறாக வேறு சீட்டுகள் வந்துச்சுன்னா
அவங்க குறிப்பிட்ட நாட்களில் வந்துடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேரட் கார்டு மூலமாக ரொம்ப எளிமையாக நம்ம விளக்கலாம். இப்போ வரைக்குமே நம்ம வெறும் எக்ஸாம்பிள் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்துட்டு ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன் பார்க்க முடியுமா? இப்போ கண்டிப்பாக பார்க்கலாம். அவங்கள பற்றி சில விவரங்கள் வேணும். அவங்களுடைய பேர் என்னங்கிறத சொல்லுங்கள். அவங்க பேர் வந்துட்டு கௌதம், மீனாம்பிகை. கண்டிப்பாங்க. அவங்களுடைய வயசு தெரியுங்களா உங்களுக்கு? அவங்க 2 பேருக்குமே சேம் ஏஜ் தான், 22. டேட் ஆஃப் பர்த்டே தான் 22 வயசுங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுடைய கடந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க. இந்த கார்டு வந்து பாருங்களேன். ஸோ இந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூட்டுறவு, கடந்த காலத்தில் நல்ல ஒரு காதல், அதே நேரங்களில் நல்ல ஒரு அன்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிப்பட்டிருக்கும். அதே நேரங்களில் அவங்க வீட்டில் மேபி தெரிஞ்சிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் கடந்த காலத்தில். ஸோ உங்களுடைய கடந்த காலம் மிகச்சிறந்த முறையில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பட் ஆனால் கடந்த காலத்தில் ரொம்ப நல்லாவே தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க யாராவது வந்து பார்த்திங்கன்னா இல்லை யாராவது ஒருத்தங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அதில் தெரிஞ்சிருப்பாங்க, இந்த காதல் விவகாரத்தில் தெரிஞ்சிருப்பாங்க. சில அறிவுரைகளும் சொல்லியிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது இது பார்த்திங்கன்னா இது சாரதி. ஸோ இப்போ அவங்க ஏதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து வெளியில் போகலாம். ஏதாவது ட்ராவல்னால் கொஞ்சம் தூரத்துக்கு வெளியில் போகலாம், அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு விவசாயி காத்துட்ருக்காரு. அதே மாதிரி தான் இவங்க கல்யாணத்துக்காக காத்துட்ருக்காங்க. ஆனால் உறுதியாக கூடிய விரைவில் அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, திருமணமானது நடக்க போகுது அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து இது ரெட் கலர் இருக்கிறதுனால ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் இருக்க போகிறாங்க. அதே நேரத்தில் இந்த கார்டு வந்து ஒரு ஆணை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால, வெளிப்படுத்துறதுனால அவர் எதிர்காலத்தில் ஒரு நல்ல பிரபலமாகவும் நல்ல ஒரு வெளித்தெரியக்கூடிய ஒரு நபராகவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரங்களில் எதிர்காலத்தில் வராத பணங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது. ஸோ அதனால் ஒட்டுமொத்த ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக திருமணம் செய்வாங்க, திருமணம் செஞ்சு நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு எப்போ கல்யாணம் ஆகுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும்? கண்டிப்பாக. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், அவங்க கல்யாணம் பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டோம். அப்படி பண்ணுவாங்கிறது ப்ரெடிக்ஷனாக வந்துருச்சு. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் எப்போ பண்ணுவாங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. கரெக்டுங்களா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் ஒரு 3லேருந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. சரிங்களா? குடும்பத்தோட சம்மதத்தோடவே அவங்க என்ன பண்ணலாம், திருமணம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு ரொம்ப வெளிப்படையாகவும் அதே நேரங்களில் ரொம்ப தீர்க்கமாகவும் நம்ம சொல்லிக்கலாம். திருமணம், காதல், இதை பற்றி நிறைய விஷயத்தை எங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.